அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போற டெஸ்ட் ஜெனரல் தமிழ்ல 6th இருந்து 12th வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போறோம். அதாவது ஜெனரல் தமிழை பொறுத்த வரைக்கும் தேர்வுல உங்களோட வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கா இருக்க போது. பிளஸ் அடுத்தது மேக்ஸ். ஸோ டெய்லியும் ரொட்டீனா தமிழ் மேக்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களோட ஸ்கோர் இன்னும் ஹை ஆகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இந்த ஃபுல் டெஸ்ட்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட்டை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி காட்டியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதால் தொடங்கும் நூல் எது? திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதால் தொடங்கும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். ரோபோ என்ற சொல்லின் பொருள். ரோபோ என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் அடிமை. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் நரசிம்மவர்மன். திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர்? காந்தியடிகள். கருத்துப்பட ஓவியம் முதல் முதலாக வெளிவந்த இதழ் எது? கருத்துப்பட ஓவியம் முதல் முதலாக வெளிவந்த இதழ் எது? இந்தியா. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது எது? உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறக்கூடிய அணி எது? இல்பொருள் ஓமையணி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் மெய்முறை. ஸோ மேல இருக்கக்கூடிய அந்த 3 மேல இருக்கக்கூடிய 2 மெய்முறை அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. மேல இருக்கக்கூடிய அந்த காய்மணி உய்முறை செய்முறை. ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா 3 வினை தொகைகள். மெய்முறை வேற்றுமை தொகை. ஆயுத எழுத்து தனக்கு பின் எந்த எழுத்தை மட்டுமே பெற்று சொல்லின் இடையில் வரும்? ஆயுத எழுத்து தனக்கு பின்னாடி எந்த எழுத்தை மட்டுமே பெற்று சொல்லின் இடையில் வரும்? வல்லின உயிர்மை. கூரை என்பதன் பொருள் என்ன? கூரை என்பதன் பொருள் என்ன? புடவை. எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் தருக. எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் தருக. பெரு மகிழ்ச்சி. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு? நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழி இடம்பெற்றுள்ள நூல்? நன்னூல். தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து என்பது இல்லை? தமிழ் எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்கு இணை எழுத்து அப்படிங்கிறது கிடையாது. ஆயுத எழுத்து. சிற்பக்கலையின் வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலையோட வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 4. இந்த கொஸ்டின் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து என்ற குறளில் வெளிப்படுத்தும் பண்பு எது? மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து அப்படிங்கிற குறள்ல வெளிப்படுத்தக்கூடிய பண்பு என்ன? விருந்தோம்பல். ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எது? ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எது? ஈ. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர்? நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர்? உடுமலை நாராயணகவி. இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இவர் பகுத்தறிவு கவிதாயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு உடுமலை நாராயணகவி. அடுத்தது தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றிருக்காரு. அடுத்தது தன்னுடைய பாடல்கள் மூலமா பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினவர் உடுமலை நாராயணகவி. மொழியின் முதல்நிலை பேசுதல் டேஸ் ஆகிய நவகம். அதாவது மொழியோட முதல்நிலை பேசுதல். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டல். இதற்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலை. அந்த மொழியோட முதல்நிலை தான் பேசுறதும் கேட்கிறதும். அடுத்தது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியோட 2ஆம் நிலை. நேரில் காண முடியாத நிலையில செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுது. அடுத்தது மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. மனிதர்களோட சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்றதுக்கும் எழுத்து மொழி தான் காரணமாகுது. அடுத்தது
பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை கூறுகிறார்? மயில். திருக்குறள் போன்ற அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது? நாலடியார். ஒருவர் தன் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டிய செல்வமாக நாலடியார் எதை கூறுகிறது? ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு, சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமாக நாலடியார் எதை சொல்லுது? ஆன்சர் கல்வி. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யார்? பாரதியார். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு டேஸ். காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு எது? இடைநிலை. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டிய மன்னர்களோடு. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. மகிழ்ச்சி. விசனம்னா அதோட பொருள் பார்த்தீங்கன்னா கவலை, அதோட எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிய? மயிலாப்பூர். சிவிங்கம் என்ற சொல்லை தமிழ்படுத்துக. சிவிங்கம் அப்படிங்கிற சொல்ல தமிழ்படுத்துக. சுவைப்பு பையன். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதற்கான விடைக்கேற்ற வினா. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? சரியான பொருளை அறிய தகளி. தகளினா என்ன? அகல் விளக்கு. ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஓடு என்னும் வேர்ச்சொல்லோட வினைமுற்று. ஓடினான். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது டேஸ் விடை. கடைத்தெரு எங்குள்ளது அப்படிங்கிற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியது சுட்டு விடை. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பம் எந்த வகையான கோவிலில் செதுக்கப்பட்டது? ஆன்சர் குடைவரை கோவில். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படக்கூடிய சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர். முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? முறி, குருத்து, கொழுந்தாடை அப்படிங்கிற அந்த தாவரத்தோட பகுதி எதை குறிக்கும்? நுனிப்பகுதி. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. அழகு அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய சரியான சொல் எது? கவின், வனப்பு. மேனகா பாடம் படித்தால் இத்தொடரை பிறவனையாக்குக. மேனகா பாடம் படித்தால் இந்த தொடரை பிறவனையாக்குக. ஆன்சர் மேனகா பாடம் படிப்பித்தால், அதாவது தன்வினை அப்படின்னா படித்தால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிறவினை அப்படின்னா மேனகா பாடம் படிப்பித்தால். வேளாண்மை வேதம் எனப்படுவது. வேளாண்மை வேதம் எனப்படுவது நாலடியார். வீரயோக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? வீரயோக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? சங்க இலக்கியம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? வேற்றுமை அணி. நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள். நான்காம் வேற்றுமைக்கான அந்த வேற்றுமையில 8 இருக்கும். அதுல ஒவ்வொன்றுக்கும் சொல்லுறுப்பு இருக்கும். அதில் நான்காம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு என்ன? பொருட்டு, நிமித்தம். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12. திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவர் மாலையில திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்க புலவர்கள் 53 பேர். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் தீத்தலை சாத்தனார். தேம்பாவணி அப்படிங்கிறது என்ன காப்பியம்? கிறிஸ்தவ காப்பியம். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? பெருவெடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டம் விரிவடைந்து நிற்கிறது அப்படிங்கிற பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? இது ஓல்டு புக் கொஸ்டின். திருவாசகம். போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? நெடுங்கிள்ளி.
9 நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். 9 நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். புறநானூறு. மறைமலை அடிகளாரின் மகள், மறைமலை அடிகளாரோட மகளோட நேம் என்ன? நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார். அஷ்ட பிரபந்தம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? அஷ்ட பிரபந்தம் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? 8 சிற்றிலக்கியங்களை குறிக்கும். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? திருவாலவாய் காண்டம். மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் யார்? மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் யார்? தீவத்திலகை. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தினை தேர்வு செய்க. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய காண்டங்கள்ல பொருந்தாத காண்டம் எது? வஞ்சி காண்டம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று கள்ளக்குடி மகா காவியம். தேவநேய பாவனின் சிறப்புகளில் பொருந்தாது தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவனரோட சிறப்புகள்ல பொருந்தாதது எது? இலக்கிய செம்மல். கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? ராச தண்டனை. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படும் நகரம். இது ஓல்டு புக்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மதுரை. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர்? கால்டுவெல். எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்ததை சுட்டி காட்டும் இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மதுரை காஞ்சி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை? ஒரு பெயர் சொல்லோட பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுவது எந்த வகை வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை. உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுக்க. அதாவது கீழ்கண்டவற்றில் உம்மை தொகையில அப்படிங்கிறது எதுல மறைந்து வரும்? இடையிலும் இறுதியிலும் வரும். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிலார். கூடலில் ஆய்ந்த ஓன்றின் தமிழின் என்ற வரியில் இடம்பெற்ற நூல். கூடலில் ஆய்ந்த ஓன்றின் தமிழ் என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் திருவாசகம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் ஆசிரியர் மட்டுமே 2 நூல்கள் படைச்சிருக்காரு. அவர் யார்? கனி மேதாவியார். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுக்க. 8 தொகை நூல்கள்ல நாடக பாங்கில் அமைச்ச நூல் எது? கலித்தொகை. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில கண்விழிச்சதும் முதல்ல படித்த நூல் எது? திருக்குறள். அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது? அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் திருக்குறள்ல எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு? பொருட்பால். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்? மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்? சுவாமிநாத தேசிகர். மன்னிப்பு அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல்? மன்னிப்பு என்பது எந்த மொழிச்சொல்? உருது. லாஸ்ட் கொஸ்டின், 75வது கொஸ்டின். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது? பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது? கலிங்கத்து பரணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா ரிவிஷன் டெஸ்ட்ல 75 கொஸ்டினை பார்த்திருக்கோம். ஸோ அந்த 75 வினாக்கள்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கோம், பிளஸ் ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்திருக்கோம், பிளஸ் பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.